ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் மனோ. நான் உங்கள் மானசா. பொதுவாக நம்ம வீட்டு விசேஷங்களுக்கும் கோவில்களுக்கும் தான் மேரி கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சாமந்தி பூவை அழகுக்காகவும் சாமி கும்பிடும்போது கடவுளை அலங்கரிக்கிறதுக்கும் தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த மேரி கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சாமந்தி பூவில் நம்ம உடலை குணமாக்கக்கூடிய ஏராளமான மருத்துவ குணங்கள் ஒளிந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாமந்தி பூவின் 5 மருத்துவ நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். முதல்ல தோல் பாதுகாப்பு மற்றும் காயங்களை குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. சாமந்தி பூவில் இயற்கையாகவே கிருமி நாசினி, அதாவது ஆன்டிசெப்டிக் மற்றும் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மைகள் அதிகம். ஏதாவது சின்ன காயம், தீ காயத்தினால ஏற்படக்கூடிய புண்ணு அல்லது தோலில் ஏற்படக்கூடிய தடிப்புகள், ரேஷஸ் இருந்தா இந்த பூவின் சாற்றை தடவிட்டு வந்தா சீக்கிரம் குணமாயிடும். அதனாலதான் பல பெரிய நிறுவனங்களோட ஸ்கின் கிரீம்கள்ல கேலண்டூலா அப்படிங்கிற பெயர்ல இதை சேர்க்கிறாங்க. இரண்டாவது நன்மை கண் பார்வை திறன். அதாவது சாமந்தி பூவில் லியூட்டின் மற்றும் ஜியர்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இவை நம்முடைய ரெட்டினா, அதாவது விழித்திரையை பாதுகாக்கிறது. வயது முதிர்வினால் ஏற்படக்கூடிய கண் பார்வை குறைபாட்டை தடுக்க இது ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக அமைகிறது. மூன்றாவது நன்மை என்னன்னா செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த சாமந்தி பூவின் இதழ்களை கொண்டு டீ போட்டு குடிச்சிட்டு வந்தா வயிற்றுப்புண், அதாவது அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் மற்றும் செரிமான கோளாறுகளுக்கு நல்ல தேர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய பிளேவனாய்ட்ஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து காய்ச்சல் மற்றும் சளி வராமல் தடுக்க உதவுது. நான்காவது நன்மை என்னன்னா வீக்கம் மற்றும் தசை வலி நிவாரணம், அதாவது பெயின் ரிலீஃப். சாமந்தி பூவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கும் தன்மை கொண்டது. அடிபட்ட வீக்கம் அல்லது தசைப்பிடிப்பு உள்ள இடங்கள்ல இந்த பூவின் இதழ்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தினா வலி சீக்கிரம் குறையும். அதனாலதான் மூட்டு வலி தைலங்கள்ல சாமந்தி பூ சாற்றை பயன்படுத்துகிறார்கள். ஐந்தாவதா ஓரல் ஹெல்த். சாமந்தி பூவில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி பண்புகள் ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது. இந்த பூவை தண்ணீரில் கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்து வந்தால் வாயில் உள்ள பாக்டீரியா அழிந்து ஈறுகள் பலப்படும். இது ஒரு சிறந்த இயற்கை மவுத் வாஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு முக்கியமான எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா இயற்கை மருத்துவமும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி செட் ஆகாது. அதனால முன்னெச்சரிக்கை அவசியம். இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் நாம சாமந்தி பூவை பற்றின பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.